गाइस இட்லி தோசைக்கெல்லாம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி சட்னியாக செஞ்சு கொடுத்துச்சா. அப்போ மறக்காமல் இந்த ஸ்பெஷல் பாம்பே சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சது ஒரு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்து நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா 2 கொதி விட்டு எடுத்தீங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி. கொத்தமல்லி தூவி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.